திடீர்னு பார்த்தா ஒரு 3 நாளைக்கு முடி பார்த்தா என்ன வருது, என்ன அப்படின்னு. குண்டர் சட்டம்ங்கிறப்ப போன ஆட்சியில் நான் பெருசாக இருந்த குண்டர் சட்டம் பெரிய பெரிய ஆளுக மேல போடுவாங்க அப்படின்னு ஏன் மேல போட்டாங்க, சீன் ஆயிடுச்சு. என்னையவா ஸ்டோன் சுவாமி எல்லாம் தூக்கி போட்டுருக்காங்கப்பா, பொடியாதுப்பா அப்படின்னு எனக்கு போட்டாங்க வாட்ஸ்அப்ல. பிளீஸ் இந்த அக்னாலஜ்மெண்ட். என்ன கர்மம் பார்த்தா 7:30 மணிக்கு அனுப்பி 9 மணிக்கு வாங்குறேன். நான் 10 மணிக்கு அனுப்பிக்கவே பெரிய விஷயம்டா. சேலம் ஓமலூர்ல யாரோ 2 பேரு வாட்ஸ்அப்பை யூடியூப்பை பார்த்து அவன் துப்பாக்கி தயாரிச்சான். அவன் உங்க போன் நம்பர் வச்சிருக்கான், உங்க இதெல்லாம் வச்சிருக்கான். அதனால அவனுக்கு தொடர்பு அப்படின்னா இப்ப என்ன கூப்பிடுற, நான் என்ன சொல்லுவேன்? ஒருவேளை இப்படி சொல்றேன்னு வச்சுக்கோமே, எனக்கு ஒண்ணும் தெரியாது சாமி, எனக்கு பாஸ் அண்ணாமலை தான். தொழில் கத்து கொடுத்த பாஸ் அண்ணாமலை, அப்புறம் அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணன் கரு நாகராஜ், இவங்க தான். அவங்கள விசாரிங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அன்னைக்கு வந்த லட்சமா கோடிக்கணக்கா வந்த பணத்தை கொடுத்துட்டோம். அந்த பணத்துல அவங்க பேர நடத்துறாங்க. அதெல்லாம் அங்க விசாரிச்சுவாங்க. நான் இன்னசென்ட், அவன் அப்பாவின்றுவேன். என்ன பண்ணுவேன்? ஏண்டா அந்த அலைவேஸ்ல எங்க நம்பர் இருக்குங்கிற, அண்ணாமலை நம்பர் இருந்தா அண்ணாமலை விட்டு போடுவியா, பொன்ராகஸ் நம்பர் இருந்தா பொன்ராகஸ் விட்டு போடுவியா? நீ என்ன பண்ற? எங்களுக்கு சிறைங்கிறப்ப பெருசா தெரிஞ்சு, இப்ப சப்பை ஆயிடுச்சு. வன்முறை பெருசா தெரிஞ்சு சப்பை ஆயிடுச்சு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து சுகபோகமா வாழணுங்கிறதுக்காக நினைச்சு நினைக்கிறியா? எங்கள் சாவு அர்த்தப்படணும், எங்கள் சாவு இனத்துக்காக போக நினைக்கிறோம். சும்மா உணர்ச்சி விபத்து பேசல, உளப்பூர்வம் பேசுறோம். நீ இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை என்ன வேணாலும் பண்ணு, மக்கள் எங்க பக்கம் நிற்பான். எங்களுக்கு சாதாரண விட்டா கூட நாங்க கொஞ்சம் அப்படியே சுணங்கி வேலை செய்வோம். நீ அடக்குமுறை என்னன்னா பல மடங்கு விரியத்துல வேலை செய்வோம், கொலவரி கொண்டு வேலை செய்வோம். அருணாச்சல பிரதேசல அங்க ஆக்கிரமிக்கிறான் சீனாக்காரன், அவனை பிடிக்க துப்பு இல்ல. மணிப்பூர்ல பாலியல் குழந்தை வன்முறை பண்றான், அவனை பிடிக்க துப்பு இல்ல. இந்த கிழமை வந்துட்டாங்க. இந்த வடிவல் நகைச்சோம்ல, இந்த இலையில ஒரு கோழி சத்து எடுக்க ஒரு கண்ணுக்கு தெரியல, முட்டை சத்து எடுக்க கண்ணுக்கு தெரியல, இங்க யூஸ் சத்து மட்டும் கண்ணுக்கு தெரியலங்கிற மாதிரி வேலையற்ற வேலை பார்க்கறாங்க, வேலையற்ற வேலை. எனக்கு முன்னால் பேசினவங்க சொன்னாங்க இந்த என்ஐஏ ரைடு பத்தி. என்ன பல பேர் போன் பண்ணி கேட்கறாங்க, உங்க வீட்டுக்கு வரலையா? எங்க வீட்டுல என்னையா இருக்கு. அதுல எங்க அண்ணன் முருகன் வீட்டுக்கு போயின்னு, அண்ணன் துரைமுருகன் வீட்லயாவது 2 புத்தகம் தலைவர் பத்தி எடுத்து போயிருக்காங்க. அங்க போனோம்னா நம்ம தேர்தல் வரைவறிக்கை புத்தகம் இருக்குல்லன்னு ஆட்சி வருது, அதை தூக்கிட்டு போயிட்டியா? எதுக்குப்பா அதை தூக்கிட்டு போற அப்படின்னு கேட்டாக்கா எங்களுக்கு தேவைப்படும்ல. அதுல இன்னொரு ரகசியமான ஒரு தகவல் வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க எனக்கு ஒரு காப்பி கொடுக்குன்னு கேட்டிருக்காங்களா. ஏன்னா எங்க கட்சி தலைமை அலுவலகத்துக்கு போங்க, ராவணன் குடிலுக்கு போங்க, அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒண்ணு கேளுங்க, நேர்மையா கேட்டு பழகுங்கடா. உங்களுக்கு தான் நேர்மை நீதி நியாயம் ஒரு இலையும் கிடையாது. இதுக்கு களவாண்டு 3 வண்டியே 15 ஆபீசர்ஸ் இந்த புத்தகத்தை தூக்கிட்டு போறது இல்ல. என்ன கேக்குறாங்க, ஒரு 4-5 வண்டி வாசல் நின்னா கூட சந்தேகம் வந்துரும் போல. எங்க வீட்டை மாடி ஏறி திடுத்துன்னு ஒரு 15 அதிகாரி வந்தா மேல இருந்து இடிச்சிட்டு கொண்டு முடிஞ்சிரு சோழி. எங்களை பயமுறுத்தி பாக்குறாங்களா? தமிழர்கள் நாங்கள் அறத்துடன் இருப்பதனால் உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறோம். இதே நிலத்துல நீ ரைடு விடுறாங்க, 31 லட்சம் பேருக்கு ரைடு விடு ராஜா. 31 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல, அத்தனை பேருக்கு ரைடு விடணும். ஏன்னா 50 பேரும் நாங்க இந்த நிலத்தில் புலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வர்ற சோதனையை பார்த்துக்குள்ள எங்களுக்கு தெரியும், அது எந்த சோதனை வந்தாலும் நாங்க தயங்க மாட்டோம். நாங்கள் ஒன்னும் அரஸ்ட் பண்ண வந்தா ஐயோ கொல்றாங்க அப்படி சொல்லுகிற கூட்டம் அல்ல. நாங்கள் ஒன்னும் அரசு பணத்தில் சுத்துகிற முரசொலி மாறன் கிடையாது. நாங்கள் ஒன்னும் அரசு கேபிளை எடுத்து எங்களுக்கு வீட்டுக்கு பயன்படுத்த தயாரிதி மாறன் கிடையாது. நாங்கள் ஒன்னும் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய செந்தில் பாலாஜி கிடையாது. நான் ஒன்னும் வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்த யாரு சேகர் பாகுபோ இல்ல KKSSRஓ இல்ல தங்கம் தென்னரசுவோ இல்ல ஏவா வேணுவோ இல்ல ஜெகத் ரச்சனோ கிடையாது. நாங்கள் ஜனநாயகத்தை நேசித்து மக்களாட்சி நேசித்து மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய மண்ணின் அரசியலை பேசக்கூடிய பிரபாகரனுடைய பிள்ளைகள், சீமானுடைய தம்பிகள். நாங்கள் எந்த சோதனைக்கும் நாங்கள் பயப்பட போறது கிடையாது. 13 முறை வழக்கு என் மேல, 11 வழக்கு, 3 முறை அரஸ்ட். நானாத்தான் போனேன். நேத்து நான் இல்ல, எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, முழுக்க பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு புத்தகத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. எங்க அக்கா காளியம்மா சொன்னது போல அந்த புத்தகம் சென்னை புத்தக கண்காட்சியில வாங்கிய புத்தகம். புத்தக கண்காட்சி போயிருந்தா இது மாதிரி 1 லட்சம் புத்தகத்தை அள்ளிட்டு போயிருக்கலாம். இன்னொரு புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம், ஒரு நெடுமாறனைய புத்தகம், இன்னொரு புத்தகம் மிக மிக முக்கியமான புத்தகம். அது எங்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை புரட்டி போட்ட புத்தகம். என்னை போன்று
ஊர்ல இருந்து கிளம்பி வந்து மெடிக்கல் ரெப்பா இருந்து மேனேஜர் ஆகி ரீஜனல் மேனேஜர் ஆகி சோனல் மேனேஜர் ஆகி டைய கட்டிக்கிட்டு பப்பு பாரு அப்படின்னு சுத்தி கொண்டிருக்கணும் நினைச்சுக்கிட்டு இருந்த இளைஞரை மாற்றி போட்ட புத்தகம் எங்களுடைய அண்ணன் சீமான் எழுதிய திருப்பி அடிப்பேன் என்ற புத்தகம். அது ஆனந்த விகடன் வெளியீடு. அதுவும் புத்தக கண்காட்சியில் இருக்கு. புத்தக கண்காட்சிக்கு முடிஞ்சதுனால 22ஆம் தேதி முடிஞ்சு ஜனவரி புத்தக கண்காட்சி முடிஞ்சதுனால வேற வழி இல்ல. சரி புத்தக கண்காட்சியில் கிடைக்காது, கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கான வீட்டு தான் கிடைக்கும்னு தேடி வந்திருக்காங்க, எடுத்து போயிருக்காங்க. வாழ்த்துக்கள். சட்டத்தின்படி எதையும் எதிர்கொள்ள தயாரிக்கும். எங்கள் மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல. கோடி கோடியா எங்க வீட்டுல கிடைக்கல. ரெய்டுன்னு சொன்னாங்க. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு அவங்க கேட்டாங்களா, உங்க கணவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு. எங்கள் முப்பாட்டன் முருகனை மட்டுமே அவர் வழிபடுவார் என்று மனைவி சொல்லியிருக்கிறார். அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்பா நாத்திகவாதி. என்றைக்கு வீரத்தமிழர் முன்னணி என்று எங்க ஐயா சீமான் ஐயா தொடங்கினாரோ அன்றிலிருந்து நான் முருக பக்தர் என்று என் மனைவி சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அதிகாரி சொல்லிருக்காரு, கடவுள் எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காருங்கம்மா, எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ நாங்கள் நேர்மையானவர்கள், நேர்மையின்படி நிற்போம், சத்தியத்தின்படி நிற்போம்.